தாய்மார்கள், சகோதரிகளே, இந்த விஷயத்துல இன்னொரு முக்கியமான விஷயம் தான் நாங்க சொன்ன ஆரம்பத்துல ஜின்களோட விஷயம் என்று சொல்லி பேசினோம். ஜின்களுடைய விஷயம் என்று வரும் பொழுது இதை நான் மிச்சம் டீப்பாக ஆழமாக பேச பயப்படுறேன். என்றாலும் கூட சில முக்கியமான விஷயத்தை ஞாபகப்படுத்துற தாய்மார்களே, சகோதரிகளே, நாங்க எல்லாம் வீட்டுல வாழக்கூடியவங்க. இந்த ஜின்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க 5 வகையாக பிரித்து காட்டினாங்க. இந்த ஜின்கள் என்று சொல்லப்படும் பொழுது 5 வகையானவங்க இருக்கிறாங்க. ஒன்னாவது தான் அது ஜின். ஜின் என்று தனி வகை ஒன்று இருக்குது. இவங்களும் எங்களையோட படைக்கப்பட்டவங்க. சில மக்கள் சொல்றாங்க ஜின் என்று சொல்லி இல்ல அப்படின்றாங்க. நவுதுபில்லா. அல்லாஹ் அப்படி யார் இல்லை என்று சொல்றாங்களோ அவங்க எல்லாம் குர்ஆனுக்கு வெளியில போயிட்டாங்க. காரணம், அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ, நான் ஜின்களையும் மனிதர்களையும் தான் படைச்சேன். அப்ப எங்களை விட முந்தி ஜின்களை தான் அல்லாஹ் படைச்சான். அதுக்கு பின்னாலதான் எங்களை படைச்சிருக்கிறான். அல்லாஹ் குர்ஆன் ஆயத்தை சொல்றான், வமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன், இந்த ஜின்களையும் மனிதர்களையும் என்னைய வணங்குறதுக்காகத்தான் நான் படைத்திருக்கிறேன். அப்ப ஜின்களும் எங்களை மாதிரி தான். அவங்களுக்கும் ஆயுள் கொடுக்கப்பட்டிருக்குது, அவங்களுக்கும் மவுத்து இருக்குது, அவங்களும் எங்களே மாதிரி பிறந்து வளரக்கூடியவங்க, அதே மாதிரி அவங்களும் நிக்கா செய்யக்கூடியவங்க, அவங்களும் படிக்கிறவங்க, அவங்களையும் ஹாஃபிஸ் ஆலிம் என்றெல்லாம் இருக்கிறாங்க, அவங்கள டாக்டர்மார் இன்ஜினியர்மார் இருக்கிறாங்க. இதெல்லாம் அல்லாஹ் குர்ஆன்ல பேசுறான். இதே மாதிரி அவங்களையும் முஸ்லிம் காஃபிர் என்றெல்லாம் ஈக்கிறாங்க. எல்லா வகையானவங்களும் ஈக்கிறாங்க. நீங்க நம்பினாலும் இல்லாவிட்டாலும் முஸ்லிம்கள்ல ஜின்கள் இருக்கிறத போல அதே மாதிரி சாலிஹான ஜின்கள் இருக்கிறாங்க, சாலிஹ் இல்லாத கைரு சாலிஹான தொழாதவங்க அப்படியானவங்க இருக்கிறாங்க, சிங்கள ஜின்கள் இருக்குது, கிறிஸ்டியன் ஜின்கள் இருக்குது, இப்படி மஜூசியான ஜின்கள், இப்படி ஒவ்வொரு வகையான ஜின்களும் உலகத்துல வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறாங்க, இன்னமும் இருக்கிறாங்க. ஜின்களினுடைய விஷயங்கள் நல்ல சுவாரஸ்யமான சில விஷயங்களை ஞாபகப்படுத்தலாம் நினைக்கிறேன். ஒன்னாவது விளங்கிக் கொள்வோம், இந்த ஜின்களுக்கு அல்லாஹ் தஆலா 5 வகையா பிரிச்சான் என்றான். ஒன்று ஜின்கள், இந்த ஜின் என்ற தனி வகை. இன்னொரு ஜின்கள் வகை இருக்கிறாங்க, அவங்களோட பெயர்கள் அர்வாஹ் என்று சொல்லப்படும். இந்த அர்வாஹ் என்று சொல்லப்பட்ட ஜின்கள் தான் அவங்க தான் இந்த நாங்க கேள்விப்பட்டிருப்போம். கொஞ்சம் எங்களுக்கு நாங்க ஒரு 20-25 வருஷம் முன்னால யோசிச்சா எங்கட இந்த மூத்த உம்மம்மார், எங்கட இந்த வாப்புமார் சொல்லுவாங்க, இந்த 5-6 மணி பிந்தும் பொழுது, சாயுங்காலம் ஆகும் பொழுது பிள்ளைகளை வெளியில விடவானம் என்றுவாங்க. ஏன் காரணம், பச்சி பறக்குது என்றுவாங்க, அல்லது இப்படி இப்படி என்ன சரி ஒன்றை செய்து ஷைத்தான் கதையெல்லாம் சொல்லுவாங்க. இந்த ஜின்கள் தான் அந்த நேரத்துல சுத்துவாங்க. இவங்கட பாதிப்பு பிள்ளைகளுக்கு வரும். இவங்கட பாதிப்பு 2 வகையானவங்களுக்கு அதிகமாக வரும். ஒன்றுதான் பிள்ளைகளுக்கு, சின்ன பிள்ளைகளுக்கு வரும். ரெண்டாவது யாருக்கு இவங்கட பாதிப்புகள் வரும் என்றால் தாய்மார்களே, சகோதரிகளே, அதாவது புதிதாக கொமராகின பெண் பிள்ளைகளுக்கு வரும். புதிதா கொமராகின வயது அடைந்த இந்த பெண் பிள்ளைகளுக்கு வரும். அது ஏன் காரணம் என்றதையும் சொல்லிக் கொள்ளலாம் என்று ஆசைப்படுறேன். அது ஏன் காரணம் என்றா, தாய்மார்களுக்கு தெரியும், வயது வந்த பெண் பிள்ளைகள் என்று சொல்லப்படும் பொழுது அவங்களுடைய மாதாந்த ஒதுக்கீடு இருக்குது. எனவே இந்த புதிதா கொமராகி இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு அவங்களுக்கு சரியாக சுத்தத்தினுடைய முறைகள் இன்னும் படித்திருக்க மாட்டாங்க. எப்படி சுத்தமாகிற முறைகள் அவங்களுக்கு தெரியாததுனால உடனடியாக அந்த தாக்கம் அவங்களுக்கு அந்த அர்வாஹ் என்ற ஜின்களின் மூலமாக ஏற்படும். எனவே இதுதான் இரண்டாவது ஜின் வகை. ஒன்னாவது ஜின், இரண்டாவது ஜின்களோட வகை யாருண்டா அர்வாஹ். மூணாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க ஜின்களோட வகை தான் அவங்களுக்கு சொல்லப்படும் ஆமிர். ஆமிர் என்ற ஜின்களை தான் சொல்றது. அதாவது வீடுகள்ல பாலடைந்த வீட்டுகளை ஆதிக்கம் கொள்ளக்கூடிய ஜின்களோட பேர் தான் இந்த ஆமிர்கள். ஆமிர், அவாமிர் இப்படி சொல்லப்படும். இவங்களுக்கு தான், அதனால தான் சொல்றவங்க விஷயம். உதாரணத்துக்கு நாங்க ஒரு 40 நாள் ஜமாத் போறதாக இருந்தாலும், அல்லது ஒரு 4 மாசம் ஜமாத் போறதாக, ஏன் அவ்வளவு தேவையில்லை, ஒரு 10 நாளைக்கு நாங்க வெளியில எங்க சரி போறதாக இருந்தாலும் எங்களை அண்டை வீட்டுல இருக்கிறவங்களுக்கு, பக்கத்து வீட்டுல இருக்கிறவங்களுக்கு சரி நாங்க சொல்லணும், எங்களோட வீட்டுல லைட்டை கொஞ்சம் போட்டுடுங்க, அடிக்கடி கொஞ்சம் துறவுங்க, மூடுங்க. ஏன் வீட்டுல நடமாட்டம் இருக்கிறத காட்டணும். ஏன் பாலடைந்த வீட்டை அவங்க பிடிச்சு கொள்வாங்க. ஆமிர் என்று சொல்லப்படும். இதுக்கு நல்ல ஒரு சரித்திரம் தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட காலத்துல தபூக் யுத்தம் நடந்து கொண்டிருக்குது. தபூக்கு ஒரு சஹாபி வந்தார். அவர் புதிய மாப்பிள்ளை, அவர் கல்யாணம் முடிச்சு புதுசு. எனவே அவங்க வந்த நேரத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், எனக்கு என் மனைவியை பார்க்கணும் போல இருக்குது, எனக்கு வீட்டுக்கு போறதுக்கு அனுமதி தாங்களே என்று சொன்ன நேரத்துல, போர்ல நடந்து கொண்டிருக்கிற நேரத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, சரி நீங்க போயிட்டு வாங்க என்று சொல்லி அந்த சஹாபிய வீட்டுக்கு அனுப்பி வச்சாங்க. இப்ப இந்த சஹாபி வீட்டுக்கு வாராரு.
வார நேரத்துல பார்த்தா, இப்ப ஆசையோட வாராரு மனைவிய பார்க்கணும், வார நேரத்துல பார்த்தா புதிய பொண்டாட்டி, புதுசா கல்யாணம் முடிச்சிட புதிய மணப்பெண், அவ வீட்டுல இருந்து வெளியில இறங்கி கத்தி கொண்டிருக்கிறான், என்னமோ சொல்லி கத்தி கொண்டிருக்கிறான். இப்ப இந்த சஹாபிக்கு சரியான கோபம் வந்துருச்சு. வாளை உருவி கொண்டு வந்தாரு. நான் உன்னைய பார்க்க ஆசையோட வந்தா, நீ வீட்டுக்கு வெளியே இறங்கி கத்தி கொண்டிருக்கிறாய், உன்னை வெட்ட போறேன் என்று சொல்லி வாளை உருவி கொண்டு வந்த நேரத்துல அந்த மனைவி சொன்னா, அல்லாஹ்வுடைய அடியானே, யா அப்துல்லா, அல்லாஹ்வுடைய அடியானே, கொஞ்சம் மிரி, அவசரப்படாத, நீ வீட்டுக்குள்ள போ, கொஞ்சம் போயிட்டு ரூம்ல பாரு என்ன பிரச்சனை என்று. அப்ப சொன்ன நேரத்துல கணவன் அந்த சஹாபி ஓடோடி போறார் ரூமுக்குள்ள. போய் பார்த்தா அவங்களோட படுக்கை அறையில அவங்களோட படுக்கைக்கு மேலால ஒரு பாம்பு படம் எடுத்து கொண்டு இருக்கு. இந்த பாம்பை கண்ட உடனே அந்த சஹாபிக்கு கோபம் வந்துருச்சு. இந்த பாம்பால தானே என் மனைவி வீட்டுல இருந்து வெளியே வந்தா. உடனே அந்த பாம்பு வாழை ஓங்கினவரு அந்த பாம்பை வெட்டுறதுக்கு ஓங்கினாரு. அந்த பாம்பும் பாய்து இவரும் ஓங்கி வெட்டுறாரு. அந்த பாம்பும் வெட்டி பட்டுச்சு. அதோட அந்த பாம்போட கொத்து இவர் பட்டுச்சு. 2 பேரும் மௌத்தாவறாங்க. பாம்பும் செத்துருச்சு, இந்த சஹாபியும் ஷஹீதானாங்க. இந்த விஷயம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு சொல்லப்பட்டுச்சு, யா ரசூலல்லாஹ், இன்ன சஹாபி இப்படி பாதிக்கப்பட்டு இந்த பாம்பு கொத்தினதுனால மௌத்தாயிட்டாங்கன்னு சொன்ன உடனே நபி அவங்க தலையில கைய வச்சு சொன்னாங்க, அல்லாஹ், அது சொல்றது ஆமீர் என்று சொல்றதப்பா, இந்த ஜின்னுக்கு தான் ஆமீர் என்று பேர் சொல்றது, அது வீடுகளுக்கு வரக்கூடியது, அது கிட்ட கொஞ்சம் சொல்லி இருந்தா அது போயிட்டு இருக்குமே, ஏன் அவசரப்பட்டார் என்று சொல்லி நபி அவங்க கேட்டாங்க. அப்படின்னு அர்த்தம் என்ன? அப்படியான அடிப்படையில எங்கேயாவது நாங்க திடீரென்று வீட்டுக்குள்ள சம்பந்தமே இல்லாத மிருகங்கள் வந்தா, திடீரென்று ஒரு பாம்பு வந்துருச்சு, அல்லது ஒரு தேல் வந்துருச்சு, அல்லது விஷஜந்தொன்று வந்துருச்சு, உடனடியாக அதுக்கு பின்னா அதாவது போயிட்டு பேசுறதுண்டா சம்மானம் கொட்டி உட்கார்ந்து அஸ்ஸலாமு அலைக்கும் சோமா இருக்கிறீங்களா இதெல்லாம் பேச தேவையில்ல. மாறாக நல்ல மறுவாதியா வெளியே போயிடுங்க என்று சொன்னா ஒரு 3 நபி அவங்க சொன்னாங்க, 3 தடவைக்கு அதை சொன்னாங்க. சொன்னா அவங்க போயிடுவாங்க. அதை மீறி போக இல்லாட்டி நாங்க அடிக்கிறதுக்கோ அதுக்கு நாங்க துன்புறம் அதை என்ன சொல்ல கொள்றதுக்கோ நாங்க முயற்சி செய்யலாம். நபி அவங்க இதா எங்களுக்கு வழிகாட்டி இருக்கிறாங்க. எனவே இது 3வது வகையான ஜின்கள். இவங்களுக்கு சொல்றது ஆமிர் அல்லது அவாமிர் இப்படியான பெயர்கள்ல சொல்லப்படும். 4வது ஜின்கள் தான் எங்களுக்கு நல்லா தெரிஞ்ச ஃபேமஸான பெயர் தான் இப்லீஸ். இந்த இப்லீஸ் என்றவனும் ஜின், அவனும் ஜின் வகையை சேர்ந்தவன் தான். அல்லாஹ் குர்ஆன்ல சூரத்துல் கஹ்ஃப்ல நாங்க வெள்ளிக்கிழமை தோறும் மோதக்கூடிய சூரா, இந்த சூரத்துல் கஹ்ஃப்ல 50வது வசனத்துல சொல்லி காட்டுகின்றான், வைஸ் குல்னா லில் மலாயிகத்தி இஸ்ஜுது லி ஆதம் ஃபஸஜது, அதாவது நாங்கள் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு மலக்குமார பார்த்து சொன்னோம் எல்லாரும் சஜிதா செய்யுங்க என்று. ஃபஸஜது, எல்லாரும் சஜிதா செஞ்சாங்க. இல்லா இப்லீஸ, இந்த இப்லீஸ் என்றவனை தவிர அவன் சஜிதா செய்யல. கான மினல் ஜின்னி, அவனும் ஜின் வர்க்கத்தை சேர்ந்தவன் தான் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். ஏன்னா இப்லீஸ பத்தி எங்களுக்கு தெரியும், நாங்க அதனால அதை பத்தி மிச்சம் பேச தேவையில்ல. 5வது இருக்கக்கூடிய வகை தான் ஜின்கள்ல இஃப்ரீத் என்ற ஜின் வகை. இத பத்தி அல்லாஹ் குர்ஆன்ல சூரத்துல் நம்ல்ல பேசுறான். அதாவது சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவங்க பல்கீஸ் ராணியினுடைய அந்த சிம்மாசனத்தை கொண்டு வரணும் என்று சொல்ல நேரத்துல எப்படி சொன்னாங்க, எனக்கு அவசரமா அந்த சிம்மாசனம் தேவை என்று சொன்ன நேரத்துல கால இஃப்ரீத்தும் மினல் ஜின்னி, ஜின்களை சேர்ந்த இஃப்ரீத் என்ற ஒரு ஜின் சொல்லிச்சு. அப்படின்னா என்ன சொல்லிச்சு, அதுக்கு சரியான பவரிக்கு, அதாவது பாரங்கள் சாமான்களை தூக்குற சாமான்கள் கொண்டு வாரத்துக்கு எல்லாம் பயன்படுத்தப்படும் ஒரு ஜின்களோட பேர் தான் இந்த இஃப்ரீத். அந்த இஃப்ரீத் என்ற ஜின் சொல்லிச்சு, நீங்க உட்கார்ந்த இடத்துல இருந்து எழும்புறதுக்கு முன்னால சுலைமான் அவர்களே, நான் பல்கீஸினுடைய சிம்மாசனத்தை கொண்டு வாரேன் என்று சொன்னாங்க. அதாவது இந்த இஃப்ரீத் என்ற ஜின் வகைகளும் இவங்களும், அப்ப இந்த 5 வகையான ஜின்களும் உலகத்துல இருக்கிறாங்க. இது ஜின்களுடைய ஒரு சுவாரஸ்யமான ஒரு விஷயம். இன்னொரு விஷயம் தான் ஜின்களுக்கு அல்லாஹ் தஆலா கொடுத்திருக்கக்கூடிய இன்னொரு அது அல்லாஹ் கொடுத்திருக்கிறான் இன்னொரு சக்தி தான் அவங்களுக்கு பறக்கிறதுக்குரிய சக்தி, தூரம் பயணிக்கக்கூடிய சக்தி அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். எவ்வளவு தூரம் தாய்மார்களே சகோதரிகளே, நான் கேள்வியா உங்களிடத்துல கேட்கிறேன், எவ்வளவு தூரம் பறக்கிறாங்களா இருக்கும் என்று நினைக்கிறீங்க? அதாவது அவங்களுக்கு உலகத்திலிருந்து முதலாவது வானத்திட அளவுக்கு போகக்கூடிய சக்தியை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். வானத்தை தாண்டி அல்ல, வானத்திட முகடு அளவுக்கு போகலாம். இது அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். எந்த அளவுக்கு சொல்றான், வலகத் ஸய்யன்னா ஸமாஅ அத்-துன்யா பிமஸாபிஹ வஜஅல்னாஹா ருஜூமன் லிஷயாத்தீன், நாங்க வானத்துல நட்சத்திரங்களை ஏன் உண்டாக்கி இருக்கிறோம், ஸய்யன்னா ஸமாஅ அத்-துன்யா பிமஸாபிஹ், வானத்தினுடைய அந்த மோடுகளை இந்த மசாபிஹ் என்று சொல்லப்படக்கூடிய இந்த நட்சத்திரங்களை கொண்டு அழகாக்கி இருக்கிறோம். ஒன்று அழகாக்கி இருக்கிறோம், 2வது
ருஜூமன் லிஷ்ஷயாத்தீன், இந்த ஷைத்தான்களுக்கு எரியறதுக்காக, அடிச்சு விரட்டதுக்காக அந்த நட்சத்திரங்களை பாவிக்கிறோம் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அவ்வளவு தூரம் அவங்க பயணிக்கிறதுக்கு அல்லாஹ் தஆலா சக்தியை கொடுத்திருக்கிறான். இது அவங்களுக்குரிய இன்னொரு சிறப்பம்சம். இன்னொரு மூணாவது ஒரு விஷயம் தான், அவங்களுடைய ஆயுள் அல்லாஹ் தஆலா நீளமாக ஆக்கி வைத்திருக்கிறான். எவ்வளவு நீளமாக ஆக்கி வைத்திருக்கிறான் என்றா, சில சரித்திரங்கள்ல ஹதீசுகள்ல வந்திருக்குது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட சஹாபாக்களோட மஜ்லிஸ்ல, அதாவது நபி அவங்களோட மஜ்லிஸ்ல ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துல முதலாவது 2 மகன்மார் ஹாபீல் காபீல், இவங்க 2 பேர்ல ஒத்தரை கொண்டு அந்த ஜனாசா ஊர்வலத்துல கலந்து கொண்ட ஜின்களும் நபி அவங்களோட காலத்துல வாழ்ந்ததாக சரித்திரம் இருக்கு. அப்ப அவ்வளவு காலம், பல்லாயிரக்கணக்கான வருடங்கள் அவங்க வாழ்ந்திருக்கிறாங்க. இப்பயும் இந்த காலங்கள்லயும் சில மூத்த உலமாக்கள் சில விஷயங்களை கண்டறிந்ததுனால ஆயிஷா நாயகி அவங்களோட அல்லது அதுக்கு பின்னால வந்த சஹாபாக்களோட வாழ்ந்த சில ஜின்களை அவங்க அறிமுகமாகினதாக சில விஷயங்களை நாங்க கேள்விப்பட்டிருக்கிறோம். அல்லாஹு ஆலம். என்றாலும் ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல முன்னால வாழ்ந்த பல, மூசா அலைஹிஸ்ஸலாத்து காலத்துல வாழ்ந்த ஜின்கள் நபி அவங்களோட காலத்துல இருந்திருக்கிறாங்க. இப்படி எல்லாம் மூத்த காலங்கள்ல வாழ்ந்த ஜின்கள் வாழ்ந்திருக்கிறாங்க. அவங்களுக்கு ஹயாத் அல்லாஹ் நீளமாக்கி வைத்திருக்கிறான். இன்னொரு சிறப்பம்சம் தான், இதுதான் அதிகமான சமுதாயத்தில் இருக்கிற அதிகமான மக்கள் மாற்றி விளங்கினாங்க ஜின்களை பத்தி. அதாவது ஜின்களுக்கு மறைவான விஷயங்கள் தெரியும் அப்படி என்ற ஒரு விஷயம், அது சத்தியமாக தெரியாது. அல்லாஹ் அவனுக்கு மாத்திரம்தான் மறைவானதெல்லாம் தெரியும். 2வது விஷயம், சில ரசூல்மார்கள் அல்லாஹ் சொல்றான், இல்ல மனிர்தலா மிர் ரசூலின், சில ரசூல்மார்களுக்கு அல்லாஹ் அனுமதி கொடுத்திருக்கிறான், சில விஷயங்கள் அல்லாஹ் வஹீயின் மூலமாக அறிவித்திருக்கிறான், அது அவங்க பிற்காலத்துல நடக்க இருக்கிறதாக சொல்லி இருக்கிறாங்க. உதாரணமாக தஜ்ஜால் வாரத்தை பத்தி எங்கட நபி சொன்னாங்க. எப்படி சொன்னாங்க? அல்லாஹ் அறிவித்தான். அதே மாதிரி கியாமத் நாள் நெருங்கும் பொழுது இன்னென்ன அடையாளங்கள் எல்லாம் நடக்கும் என்று சொன்னாங்க. எப்படி நபிக்கு தெரியும்? சாஸ்திரமா அல்லது வேற மை வெளிச்சம் பார்த்தாங்களா? நவுது பில்லாஹி மின்ஹா. இல்ல, அல்லாஹ் அறிவித்தவைகளை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த இடத்துல சொல்லி காட்டினாங்க. ஆனால் ஜின்களோட விஷயத்துல எதை நாங்க பிழையா விளங்கினோம் என்றால், தாய்மார்களே சகோதரிகளே, ஜின்களுக்கு அவங்களுக்கு திரை இல்ல. ஜின்கள் என்று சொல்றவங்க, இப்ப நான் உங்களுக்கு முன்னால இப்ப லேடிஸ் பயான் பண்ணி கொண்டிருக்கிறேன், இந்த இடத்துல கேர்டன் ஒன்று இருக்குது. ஜின்களுக்கு அந்த கேர்டன் தேவை இல்லை. அவங்க உட்கார்ந்தாங்கண்டா அவங்களுக்கு நெடும் தூரம் பார்க்கறதுக்கு தடை இல்லாம விளங்கும். இப்ப நாங்க உட்கார்ந்தா எங்களுக்கு முன்னால ஒரு சுவர் இருக்குது அல்லது ஒரு கதவு இருக்குதுண்டா, அதுக்கு பின்னால இருக்கிறவரு என்ன செய்யறாரு, நிக்கிறாரா, உட்கார்றாரா, ஆனா பெண்ணா என்றெல்லாம் தெரியாது. ஆனா ஜின்களுக்கு அந்த திரை கிடையாது. உட்கார்ந்தால் நேரடியாக தொலை தூரம் விளங்கும். இதத்தான் மறைவானது ஜின்களுக்கு விளங்குறது என்று சொல்றது. அதாவது விளங்கப்படுத்துற நேரங்கள்ல வந்த பிழைகளால அந்த மறைவானது என்று சொல்லப்படும் பொழுது நபிமார்களுக்கு அல்லாஹ் கொடுத்த அந்த சில மூஜிசாக்களை மாதிரி யோசிச்சு அதை பிழையாக விளங்கி கொண்டோம். எனவே இந்த விளக்கங்களை கொஞ்சம் சரியாக விளங்கி கொள்ளணும். தாய்மார்களே சகோதரிகளே, அதே மாதிரி இந்த விஷயங்களை நாங்க விளங்கி கொண்டோம். இது நான் நினைக்கிறேன் போதும் என்று நினைக்கிறேன் ஜின்களோட விஷயத்துல.